கோந்தளம், குந்தளம், கோந்தளம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இக்கருவி ஒரு தோற்கருவியாகும். பழக்கத்திலிருந்து ஏறத்தாழ மறைந்து விட்டிருக்கும் கருவிகளுள் கோந்தளமும் ஒன்று. இது பொய்க்கால் குதிரைக்கு துணைக்கருவியாக இருந்திருக்கிறது. கோவில்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மராட்டியர்களால் தஞ்சாவூருக்கு கிடைத்த கருவி இக்கருவியாகும். கோந்தளக்கருவி வாசித்து மராத்தியர்கள் தங்கள் குலதெய்வத்திற்கு செய்யும் ஆடல் பாடல் வடிவமான வழிபாடு கோந்தளமாகும். கோந்தளம் என்ற சொல்லிற்கு பொருள் மகிழ்ச்சி, கோலாகலம் என்பதாகும். மராத்தியர்கள் தங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு கோந்தள நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார்களாம். கோந்தளக்கருவி வெண்கலம் அல்லது மரத்தால் செய்யப்படுகிறது. முகப்பகுதி எருமை தோலினால் பொருத்தப்படுகிறது. சுற்றிலும் தோல் வாரினால் கட்டி இறுக்கி அடிப்பாகத்தில் ஒரு இரும்பு வளையத்தில் கட்டப்படுகிறது. இதேபோல் இரு கருவிகள் செய்து இரண்டும் ஓர் அழுத்தமான கயிற்றினால் கட்டப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றில் நகர ஒலியும் மற்றொன்றில் தகர ஒலியும் எழும்புகிறது. இணைக்கப்பட்டு ஒன்றான இக்கருவியை ஒரு பருமனான நாடாவால் இணைத்து அதை இடது தோளில் குறுக்காக அணிந்து கொண்டு நகர ஒலி வரும் பகுதியில் ஒரு தடித்த குச்சியாலும் தகர ஒலி வரும் பகுதியில் எஸ் போன்று வளைந்த ஒரு பிடி போட்ட குச்சியாலும் ஒலி எழுப்புவார்கள். தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் பணிபுரிந்த மராட்டிய பண்டிதரான திரு பீமராவ் அவர்கள் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் உள்ள கோந்தள இலக்கிய நூல்களிலிருந்து கோந்தள பாடல்களை பதிப்பித்திருக்கிறார். இப்பாடல்கள் மராட்டிய மொழியில் அமைந்துள்ளன. இப்பாடல்களும் திரு பீமராவ் அவர்களின் நூன்முகமும் இன்றைய தலைமுறைக்கு அரியதொரு கலையை மீட்டு உருவாக்கி தந்திடும் போற்றத்தக்க செயலாகும். தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் கோந்தளம் வாசிக்கும் கலைஞர்களை ஆதரித்தார்கள். இவர்கள் வாழ்ந்த தெரு இன்றும் கோந்தளக்காரத் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தெரு முழுவதும் கோந்தள கலைஞர்களே வாழ்ந்திருக்கிறார்கள். தஞ்சையில் உள்ள இவர்கள் அம்பா பவானி மீது பக்தி பாடல்களை பாடி ஆடியிருக்கிறார்கள். செல்வந்தர் வீடுகளில் கோந்தளம் வாசித்து ஆடிப்பாடி சன்மானம் பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது ஆதரிப்பவர்கள் இல்லாமல் இக்கருவி பயன்பாட்டிலிருந்து மறைந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். மகாராஷ்டிரத்தில் இன்றும் சிறப்புடன் உள்ளதும் தஞ்சாவூரில் ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்ததுமான இக்கருவி சிறிது காலம் பொய்க்கால குதிரைக்கு பக்க சாகத்தில் இருந்தும் இருக்கிறது, கோயில்களும் இருந்திருக்கிறது. இன்று எங்குமே இது பயன்படுத்தப்படுவதில்லை. இருவருக்கு மட்டும் இதனை வாசிக்க தெரியும் என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தியாகும்.